இந்த வாக்கு சதவீதம் என்ன மெசேஜ் சொல்லுது சார் தமிழ்நாட்டில்? இந்த தடவை தான் ஐயோ வேற லெவல் இளம் தலைமுறை அதெல்லாம் கிடையாது. இந்த தடவை 16.5 லட்சம் தான். ஆமாம், போன எலெக்ஷன் 20 லட்சம். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். என்ன 2 ஃபேக்டர் நம்ம மறுக்க முடியாது. ஒன்று எஸ்ஐஆர், இன்னொன்று விஜய். எனக்கே 3 ஓட்டு இருந்ததுங்க. எஸ்ஐஆரில் 2 கட்டாச்சு. ஓகே, எனக்கே தெரியல. கரூர்லாம் 92% கிட்ட தாண்டி போகுது. அதான் நம்பர் 1ல இருக்கு. இந்த வர ஓனா தானே வர முடியும். இல்லாட்டி உடன்பிறப்பானவங்களுக்கு கோவம் வந்துடும். அதனால திமுகவினர் ஒரு கடுமையான கோவத்தோட போராடின மாதிரி எனக்கு தோற்றம். தாவேகா தலைமையிட்ட ஒன்றுமே இல்லை. ஆனால் கீழே ஒரு பெரிய எழுச்சி இருந்தது. நம்ம ஜெயிச்சிருவோம் மாறா அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. புதுசா வரவங்க எல்லாரும் அதிமுக கிட்ட இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அப்ப அந்த தலைமை ஏதோ ஒரு அதிமுக டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வரவங்களாம் அங்கே எடுக்கும். இல்ல சார், அப்போ 2024 இல்ல சார், நம்ம டேட்டா நமக்கு அப்படிதானே இருக்கு. எங்க இருக்குது? நீங்க சொன்னீங்கன்னா அது டேட்டாவா? ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. ரெட்டூல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வாக்கு சதவீதம் தான் இப்போ பேசுபொருளாக இருக்கு. எஸ்ஐஆர் ஒரு பெரிய காரணமாக சொல்றாங்க. தாவேக்காவினர் அண்ணா இறங்கினதுக்கு அப்புறம் தான் ஒட்டுமொத்த அரசியலே புரட்டி போட்டுருச்சு, பார்த்தீங்களா ஓட்டு சதவீதம்னு அவங்க ஒரு தரப்பில் முன்வைக்கிறாங்க. இந்த வாக்கு சதவீதம் என்ன மெசேஜ் சொல்லுது சார் தமிழ்நாட்டுக்கு? ஆர்வத்தோட பெண்கள் வாக்களிக்கிறது வெளியில் தெரியுது. இளம் தலைமுறையினர் வாக்களிச்சிருக்காங்க, நல்லா வாக்களிச்சிருக்காங்க. ஆனால் ஏதோ இந்த தடவை தான் ஐயோ வேற லெவல் இளம் தலைமுறை அதெல்லாம் கிடையாது. இந்த தடவை 16.5 லட்சம் தான். ஆமாம், போன எலெக்ஷன் 20 லட்சம். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். 2016 தான் இருக்கிறதுலையே அதிகபட்ச, அதாவது 65 லட்சம் வாக்காளர்கள் புதுசாக அந்த அளவுக்கு வாக்களிச்சு கூடுதலாக வாக்களிச்சது. என்ன 2 ஃபேக்டர் நம்ம மறுக்க முடியாது. ஒன்று எஸ்ஐஆர், இன்னொன்று விஜய். எஸ்ஐஆர் தான் அதிக வாக்கு சதவீதம் நமக்கு தெரியுதுல்ல, அது காரணம் எஸ்ஐஆர். ஓகே, ஏன்னா இப்போ 100% வாக்களித்த இடத்துல 100% அப்படி பார்த்தோன்னா 72% போன 2021. மீதி 28% ஓட்டு போடாதவங்க அப்படின்னு. ஆனால் அந்த 28%ல தான் எஸ்ஐஆரில் 77 லட்சம் பேர் கழிகிறாங்க. 97 லட்சம், அப்புறம் 20 லட்சம் பேர் ரிட்டர்னு. அப்போ அந்த 77 லட்சம் யாருன்னா ஒரு 12-13%. அவங்க இறந்து போனவங்க, டபுள் என்ட்ரி. எனக்கே 3 ஓட்டு இருந்ததுங்க. எஸ்ஐஆரில் 2 கட்டாச்சு. எனக்கே தெரியல. அங்கெல்லாம் இருக்குது, கூப்பிட்றாங்க. நான் இங்கே டி நகர் வந்துட்டேங்க. அங்கெல்லாம் நான் ஏற்கனவே மாறிட்டேன். அப்புறம் எப்படி அங்கே இருக்குன்னா, இருக்குது சார். இல்லை சார், நான் டி நகரில் தான் இருக்கிறேன், அங்கே கொடுத்துட்டேன் சார்னோன்னா இது 2 கட் ஆகுது. அப்போ இது 2 நம்மள தெரியும் லோக்கல் ஆட்கள், கட்சி ஆட்களுக்கு. அப்போ நான் அங்கே போயிட்டேன்னா அவங்க போடுவாங்கல்ல, நான் இங்கே ஓட்டு இருக்குன்னா அவங்க அங்கே போடுவாங்க. இது எல்லாத்தையுமே கட் பண்ணது எஸ்ஐஆர். அப்போ கிட்டத்தட்ட 77 லட்சம் வாக்குகள் போயிடுச்சு வச்சுங்களேன், 13%. அப்போ நீங்கள் வாக்களிக்காதவன்னு கணக்கு போட்டிங்கன்னா அந்த 13 இதில் சேர்த்துக்குங்க. 85ன்றது 2021 இருக்குது. கரெக்டு. இப்போ அந்த 13 லட்சம் இல்லை. 16%, 72% 88%. 88 தான் நீங்கள் 100ஆக பார்க்கணும். அப்போ 88ல் 72%னா நீங்கள் 100லையும் அதை தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 85%ன்றது நார்மலான ஓட்டு தான். அப்போ இது ஒரு நார்மலான தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நடந்த தேர்தல்களுடைய பேட்டர்னில் இந்த முறையும் அவ்வளோதான். அடுத்த தடவையும் இதே மாதிரி தான் இருக்கும், 85, 86. ஆனால் இது ஒரு ஜென்சி புரட்சி. விஜய் களத்துக்கு வராரு, யங்ஸ்டர்ஸ் புதுசாக எக்கச்சக்கமாக ஓட்டு போட போகிறாங்க. அவரே சொல்கிறாரு 7 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு போய் முதல்ல உங்கள் ஓட்டை போட்டுருங்கன்னு அந்த சர்க்கார் பட பாணியில் பேசுகிறாரு. அப்போவுமே இதே மாதிரி பேட்டர்னில் தான் பதிவாகுதுன்னா அப்போ அவர் பேச்சு இவங்க எடுபடலையா, இல்லை தமிழ்நாடு மக்கள் அவ்வளோதான் அந்த பேச்சை ரிசீவ் பண்ணுறாங்களா? அதை எப்படி எடுத்துக்கிறது? அதாவது நீங்கள் இவர் சொன்ன விதம், இவர் சொன்னது எல்லாமே உண்மைதான். ஆனால் வாக்காளர்கள் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் எப்பவுமே வாக்களிக்க மாட்டாங்கல்ல, அவங்க வாக்களிக்கல. ஓகே, யங்ஸ்டர்ஸு அதிகமாக வாக்களித்தாங்க, உண்மைதான். ஆனால் இவர்கள் எதிர்பார்த்த மாதிரி நானே கூட நேற்று மத்தியானம் பார்க்கும்போது 62% 3 மணிக்கு நான் நான் ட்வீட் பண்ணுறேன். இது போகிற போக்கு பார்த்தா 90 தாண்டி 94 வரைக்கும் வரும்னு நான் நினச்சேன். ஆமாம், ஏன்னா அந்த ஸ்பீடில் போயிட்டு இருந்தது. ஒரு 2 மணிக்கு 15%, 20% அதிகமாகிட்டு இருந்தது. அப்படி வந்திருந்தா எஸ்ஐஆருக்கு சொன்னோம்ல. ஆமாம், அதை தாண்டி 85 தான் எஸ்ஐஆருக்கு. ஒரு 8%. 94னா 8-9%னா அது விஜய் ஃபேக்டர்னு சொல்லலாம். அப்போ வரல. அப்போ விஜய் ஃபேக்டருக்கு, விஜய்க்காக அப்படின்னு போட்டதெல்லாம் கிடையாது.
இன்னொன்று விஜய்க்கு வாக்கு இங்கேருந்து தானே எடுக்க முடியும், கரெக்ட். இந்த 2 கட்சிகள் தான் இதுலேருந்து தான் எடுக்க முடியும். அதனால் அவர் அதுலேருந்து எடுத்திருக்காரு. அதனால் விஜய் ஒரு ட்ரெண்ட் செட்டர் தான், அவர் ஒரு ஸ்பாய்லர் தான். அவர் யாரை ஸ்பாயில் பண்ண போகிறான்றது தேர்தல் முடிவில் தெரியும். ஓகே. எல்லாருக்குமே கிட்டத்தட்ட நான்லாம் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியாது இல்லை, கிட்டத்தட்ட அதே மென்டாலிட்டி அதே மைண்ட் செட்டுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. ஓகே. அதனால் விஜயுடைய அந்த வாக்கு பிரிப்புன்றது யாருக்கு பாதிப்பு? ஏன்னா இஸ்லாமியர் சிறுபான்மையினர் வாக்குகள் அவர்கிட்ட போகுது, பட்டியலின மக்களுடைய வாக்குகள் அதான் அவர்கிட்ட போகுது. அதெல்லாம் யார்கிட்ட இருக்குது? விசிகா, காங்கிரஸ், திமுக அந்த மாதிரி. யங்ஸ்டர்ஸ் ஓட்டு, யங்ஸ்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகலாம் கிடையவே கிடையாது, ரொம்ப கம்மியாகிடுச்சு. அப்போ யங்ஸ்டர்ஸ் ஓட்டு அவர் பிரிக்கிறாருன்னா அது. இன்னொன்று இப்போ என்டிஏ ஏடிஎம்கேன்னு வச்சுட்டாலும் அது எதிர்கட்சி, அங்கேருந்து நீங்கள் பிரிக்கிறதுக்கு இன்னும் பெருசாக ஒன்றும் இதெல்லாம் இருக்காது. இன்னொரு விஷயம் என்னென்னா விஜய் ரசிகர்கள் அவர்கள் வாக்களித்தது யாருக்கும் தெரியும். போன தடவை கிட்டத்தட்ட அவங்க 5% இருந்திருப்பாங்க. 2021 ஒரு 5% மாட்டாங்களா? 5% இருந்திருப்பாங்கன்றீங்களா? 2021 ஒரு 5% இருந்திருப்பாங்கல்ல. அவங்க பெரும்பாலும் ஆன்டி இன்கம்பன்சி, அரசுக்கு எதிராக அந்த தூத்துக்குடி சாத்தான்குளம்னு ஒரு பெரிய வெறுப்பலையாக இருந்தது. ஓகே. அப்போ அவர்கள் மாற்றம் வரணும் தான். அவங்க தலைவரே கருப்பு சிவப்பு சைக்கிளில் போகும்போது அவங்க யாருக்கு போட்டிருப்பாங்க? கரெக்ட். அப்போ அவர்கள் எல்லோருமே இப்போ எங்கே போவாங்க சார்? ஆனால் என்னென்னா நீங்கள் சொல்கிறது இப்போது கொங்கு பகுதி, கரூர், வட மாவட்டங்களில் வாக்கு சதவீதம் கணிசமாக உயர்ந்திருக்கு. கரூர்லலாம் 92% கிட்ட தாண்டி போகுது, அதான் நம்பர் 1ல் இருக்குது. ஆனால் நம்ம டவுன் சவுத் போகும்போது அங்கே இயல்பான பேட்டர்ன் அந்த 70, 73 அங்கே பெரிய 65% தான் வருதுன்னா, அப்போது ஒரு ஜோன்லேயும் ஒரு மாதிரி இந்த முறை வாக்குப்பதிவாகிருக்கு. அது என்ன இண்டிகேட்டர்? நீங்கள் கொங்கு மண்டலம் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க 4 மணிக்குள்ளே முடிச்சிருவாங்களாம் பெரும்பாலும். நான் அவங்கள்ட்ட கேட்டேன், போட்டி டஃப்பாக இருக்கிற இடத்துலலாம் % அதிகமாக இருக்கோ? போட்டி டஃப்னு இல்லை, தலைவர்கள் இது. ஓகே. சில இடங்களில் வந்து 2 கட்சியுமே பெரிய கட்சி, இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுமே பெரிய கட்சியாக இப்போ விற்கிற இது வீரபாண்டிலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா 2 பேரும் ஈக்குவலாக மோதுறது, ப்ளஸ் பாமகவுடைய இந்த மாதிரி எல்லாரும் போட்டே ஆகணும் இந்த தடவை நம்ம ஓட்டை அப்படின்னு நினைக்கிற இடத்துலலாம் போட்டி வந்து கடுமையாக இருந்தது. நீங்கள் இந்த இது அந்த மாதிரி இடங்களில் மட்டும் ஒரு 20-26 மட்டும், அப்போ 10%ன்னு வச்சிங்களேன், 90 தாண்டி இருக்கும். பெருசாக மற்றதெல்லாம் தாண்டல. உங்களுக்கு பெரும்பாலும் அந்த 85%, 88 இப்படி தான் வந்திருக்கு. பாளையங்கோட்டை வந்து இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கிறது. அங்கே அப்துல் வகாப்பை மறுபடியும் போட்டிருக்காங்க. ஆமாம். அப்துல் வகாப்பை யாருக்குமே பிடிக்கல, திமுகவினர் உட்பட. இப்போ அது மக்களுக்கு ஏதாவது ஒரு வெறுப்பு வந்திருக்கலாம், வாக்களிச்சு என்ன பண்ண போகிறோன்னு. வெயில் நேற்றுலாம் தென் மாவட்டங்கள்லாம் கடுமையான வெயில், இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் இவர்கள் ஆட்களை கொண்டு வர்றது, இந்த மாதிரி கட்சிக்காரங்க ரொம்ப பேர் வேலை செய்யல தெரியுமா? இவர்கள்ட்ட ஒரு எழுச்சி இருந்தது. தாவேகா தலைமையிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் கீழே வந்து ஒரு பெரிய எழுச்சி இருந்தது. நம்ம ஜெயிச்சிருவோம் மாறா அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஓகே. இதில் மற்ற ஏடிஎம்கே டிஎம்கேல மேலே கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணுறதுலாம் இருந்தாங்க. கீழே பார்த்தீங்கன்னா வழக்கமான ஒரு மந்த நிலை இருந்தது. திமுகவினர் வந்து ஒரு கடுமையான கோபத்தோடு போராடின மாதிரி எனக்கு ஒரு தோற்றம் வந்தது. கடுமையாக எதிர்கட்சிகளை, குறிப்பாக தாவேகாவினர் வருகை அவர்களை எரிச்சல் ஊட்டியது. பல இடங்களில் நீங்கள் மோதல் வெடிச்சதே தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான். ஆமாம். ஆனால் அவர்களும் அதற்கேற்ற மாதிரி பூத் கேப்சர் பண்ண விடாமல் பார்த்துக்கிறது, ஓகே, ரொம்ப போராடினதெல்லாம் நம்ம பார்த்தோம். சாலை மறியல்லாம் பண்ணுறாங்க. சரி, இப்போ ஆனால் இந்த ஓட்டு சதவீதம் வச்சு நிறைய பத்திரிகையாளர்கள், நிறைய அரசியல் நோக்கிறவங்க என்ன கணக்கு சொல்கிறாங்கன்னா, கணிசமான வாக்குகளை வந்து விஜய் வந்து திமுகவுக்கும் டென்ட்டை உருவாக்குறாரு. ஆனால் வீக்கான தலைமையாக, ஒரு வல்னரபிள் தலைமையாக இருக்கிற அதிமுக கிட்ட இருந்து தான் கணிசமான வாக்குகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு திமுக கடுமையான எதிர்ப்பலை கிரவுண்டில் இருக்குது. அந்த வாக்குகளில் எடப்பாடிக்கு போக வேண்டிய வாக்கு அதை ஒரு சரிபாதியாக விஜய் அவர் ஒரு பக்கம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த முறை அண்ணாமலை தலைமைக்கு யங்ஸ்டர்ஸ்லாம் அண்ணாமலைக்காக ஓட்டு போட்டால் அந்த யங்ஸ்டர்ஸில் ஒரு சில பேர் விஜய்க்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்குன்னு, இப்படி எல்லா அந்த சைட்ல இருந்தும் ஒரு கணிசமான வாக்கை விஜய் எடுக்கிறாருன்னு ஒரு பார்வை சொல்றாங்க. அதை எப்படி எடுக்கிறீங்க? நான் ஒன்று கேட்குறேன், சொல்லுங்க. பத்திரிகையாளர்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் பொதுவாக பேசுகிற பத்திரிகையாளர்னு யாரையாவது இந்த பீரியடில் வகைப்படுத்த முடிஞ்சதா? இவர் வந்து கரெக்டாக அந்த சூழ்நிலைக்கு பேசுவாருங்க அப்படின்னு வகைப்படுத்த முடிஞ்சதா? எனக்கு தெரிஞ்சு 90% ஒரு சாரராக விலை போனது தான் பார்க்குறோம். அதாவது நான் எந்த தேர்தலையும் நான் இதை பார்க்கலங்க, பல தேர்தல் பார்த்துட்டேன். சேனல்கள் உட்பட பேக்கேஜின்ற போர்வையில் செய்திகளே கொடுக்கல. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் எல்லாருமே பிரச்சாரம் பண்ணாங்க, அமைச்சர்கள்லேருந்து எல்லாருமே. செய்தியாக பார்த்தீங்கன்னா யாருமே பிரச்சாரம் பண்ணாத மாதிரி ஒரு தோற்றம் வந்தது. ஆனால் ஏதோ ஒரு இதில் இருக்கிற ஒரு வேட்பாளர் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப
அவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தா வசதி படைத்த வேட்பாளர்கள். இப்போ மணச்சநல்லூருக்கு கதிரவன்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சேனலில் பார்க்குறேன், திரும்ப திரும்ப அவர் அங்கே போனார், இது பண்ணார்ன்ற மாதிரிலாம் வருது. ம். அப்போ பேக்கேஜின்றது பக்காவாக ஒர்க் பண்ணதை அது பார்க்க ஒரு விமர்சனம் இருக்கு. இந்த ஓட்டை எடுக்கிற அந்த வரேன் கருத்து வரேன் எப்படி வரேன் சார்? ஓனாக தானே வர முடியும். நான் உங்களை அதை தயார்படுத்திட்டா தான் நான் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்குவீங்க. இல்லாட்டி உடன்பிறப்பானவங்களுக்கு கோபம் வந்துடும். சார் இல்ல சார். அதனால் இப்போ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஓடிக்கிட்டு இருக்கு. ம். இதில் வீக்கர் தலைமைன்றத உருவாக்கப்பட்ட ஒன்று, கட்டமைக்கப்பட்டது. கட்டமைக்கப்பட்டது. ம். நீங்கள் ஆரம்பத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா அதிமுகவில் சண்டை, அமைச்சர்களுக்குள்ள சண்டை, எடப்பாடியும் சிவி சண்முகம் கட்டி புரண்டாங்க உருண்டாங்க, அது இதுன்னாங்க. இது எல்லாமே ஒரு உருவாக்கப்பட்ட ஸ்டோரின்றப்போ ம். அது யாரும் வந்து ஜனங்களை நம்ப வைக்கிறதுக்காக பண்ணது தான். ம். அப்புறம் எடப்பாடின்ற ஒரு அடிமை, அவருக்கு அரசியலே தெரியாது, அவர் ஒன்றுங்க லாய்க்கு இல்லாதவர், ம். காலில் விழுந்து அமைச்சர் ஆகிட்டார் அப்படி இப்படின்னு. ஆனால் எல்லா பொதுவான நீங்கள் அபிப்பிராயம், நீங்கள் பொதுவான ஆட்கள்லாம் கேட்டிங்கன்னா அவர் எவ்வளோ ஸ்ட்ராங்கு, அவர் அதாவது பாஜக தான் அவரை ஆள்கிறது, பாஜக தான் முடிவு பண்ணுதுன்னு சொன்ன அந்த நரேட்டிவ் எல்லாம் ரொம்ப சாதாரணமாக அவர் கடந்து போயிட்டார். ம். நீங்கள் பாஜகவுக்கு 27 சீட்டு, ம். ஆனால் இவங்க கட்டின கதை என்ன, 70 சீட்டு கேட்டு 60 கேட்டு அதிர்ச்சி ஊட்டியா அமித்ஷா இப்படியெல்லாம் தலை போட்டாங்க. ஒரு கட்சி கபலீகரம் பண்ணுது அதிமுகவை பாஜகன்னு சொன்னாங்க. ஆனால் நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 சீட்டு இருந்தவங்க டபுள் டிஜிட் கேட்போம்னு சொன்னவங்களெல்லாம் 5 சீட்டு ஆக்கிட்டாங்க. ஓகே. நீங்கள் திருமாவளவன்லாம் அவ்வளோ உழைச்சி அவ்வளோ கஷ்டப்பட்டு பேரெல்லாம் கெடுத்துட்டார், அவருக்கு 8 சீட்டு. ம். அந்த இவங்க பிரேமலதா உள்ளே வர வச்சு 10 அவங்களுக்கு எப்போதும் இல்லாத மரியாதை, 10 ம். சீட்டு ராஜ்யசபான்றப்போ கடுமையான ஒரு மன உளைச்சல் கூட இருக்க ம். தோழமை ம். கட்சிகள்லாம். அப்போ இந்த ஒற்றுமை இல்லை, இந்த பிரச்சனை எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் இருந்தது. ம். ஆனால் இங்கே இருக்கிற மாதிரி காமிச்சாங்க, ஒரு வீக்கான தலைமைன்ற மாதிரி. நீங்கள் வீக்கான தலைமைனா அவரை ஏன் போட்டு இந்த அடி அடிக்கணும், ம். பர்சனல் அட்டாக்லாம் போனாங்களே, காரணம் என்ன? ஏன்னா எவ்வளோ பேர் இவங்க ஒன்றும் இல்லைன்னு காமிச்சோம், அந்த கட்சி நிற்கிது, பெரிய கூட்டணி அமைக்குது, ஸ்ட்ராங்காக பிரச்சாரம் பண்ணுறாரு, ம். போராடம் அவங்க கட்சியில் ஆள் திரட்டுவாங்க. ம். அதை மீறி ஒரு எழுச்சி இருக்குது. எல்லா கட்சியிலுமே துட்டு கொடுத்து ஆளை வர வைப்பாங்க, ஆனால் அதை மீறி ஒரு எழுச்சி தெரியுது. ம். பேச்சில் அடி, செம்ம அடி விழுது. அண்ணாமலை தான் பெரிய ஆள் பேசுவார் அப்படின்றத தாண்டி ம். திடீர்னு சட்டுன்னு எந்திரிச்சு ஒரு கடன்னு பிரச்சாரம் போக ஆரம்பிச்சார். ம். 195 தொகுதி ம். தேர்தலுக்கு முன்னாடியே போயிட்டார். அதுலலாம் பெரிய வரவேற்பு, டெல்டாலலாம் அவருக்கு வந்த வரவேற்பு பார்த்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டியில் அவ்வளோ கூட்டம். ம். அப்போ இது எல்லாமே அங்கேருந்து பேசுகிறாரு, உன் மண்ணில் தான் இருக்கேன் பாரு, கூட்டத்தை பாரு அப்படின்னு. அப்போ இந்த இதெல்லாம் வந்து அந்த அதாவது வீக்கான தலைவர், வீக்கான தலைமை அப்படின்றதெல்லாம் இல்ல இல்லாமல் சார், இப்போ என்ன ஒரு பாயிண்ட் சொல்றாங்கன்னா, இப்போ தினகரன் வந்தாரு, அதிமுகல இருந்து உடைச்சிட்டு வந்தாரு. அவர் எடுத்த வாக்கு எடப்பாடி கிட்ட இருந்து வந்த வாக்கு தான். அண்ணாமலை 2024 எடப்பாடி கூட சண்டை போட்டு வெளியே வந்தாங்க. அப்போ அண்ணாமலை அண்ணாமலை தலைமையில இருந்த என்டிஏ கடுமையான டென்ட்டை போட்டது அதிமுகவுக்கு தான். சீமான் 1% இருந்து 8% வந்திருக்காரு. அந்த வாக்குகளை கடுமையா இங்க அதிமுக கிட்ட இருந்து தான் எடுக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் கிடைக்கும் போது, அப்போ புதுசா வரவங்க எல்லாரும் அதிமுக கிட்ட இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, அப்ப அந்த தலைமை ஏதோ ஒரு அதிமுக டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு வரவங்களாம் அங்கே வந்து எழுதுறான். இல்ல சார், நம்ம டேட்டா நமக்கு அப்படிதானே இருக்கு. எங்க இருக்குது? நீங்க சொன்னீங்கன்னா அது டேட்டாவா? ம். எது எப்படி என்ன அடிப்படையில் சொல்றீங்க? இல்ல சார், தினகரன் ஒரு 6% ஓட்டு எடுத்தார் 21ல. 6%? ஆமா சார், 2019ல 6% எடுத்தாரு. அது ரெட்டாலையோட வாக்கு தானே சார்? 2019ல 6%. ஆமா சார். 4%. இல்ல சார், 6.2 எடுத்தாரு. நீங்க பாருங்க சார், போய் 4%. சரி, நீங்க 1% கூட இருக்கட்டுமே, அது ரெட்டலைக்கு போக வேண்டிய வாக்கு தானே. ஆமா, அந்த வாக்கு அதிமுகல இருந்து தானே எடுக்கிறாரு. ஆமா. இப்ப அண்ணாமலை 2024ல ஒரு ஓட்டு எடுத்தாரு இல்ல, அண்ணாமலை அதிமுகவை கடுமையா பாதிச்சது என்டிஏ இல்ல. அண்ணாமலை எடுத்தது நான் பல தடவை பேசிட்டேன். ம். பாஜக உடைய அடிப்படையான வாக்குகள்னு பார்த்தீங்கன்னா 6%, ம். நகர்ப்புறங்களில் 8. இல்ல சார், அப்போ கேட்டீங்களா? 2024 நான் பதில் சொல்றேன். அடிப்படையான வாக்கு தனியா நின்னது 2006ல் நின்னாங்க. ஓகே சார். 2014னா 2021 அப்புறம் 2022 உள்ளாட்சி தேர்தலில் ம். தனியா நின்று ம். 6% வாங்குறாங்க. ம். நகர்ப்புறங்களில் 8% வாங்குறாங்க. ம். இதுதான் உண்மையான வாக்கு. ம். அது உள்ளாட்சியில் ம். நீங்கள் சட்டசபைன்னு வந்தால் மாறும், ம். பார்லிமெண்ட்டுன்னு வந்தால் மாறும். அதற்கு பிறகு இந்த உடைச்சலை இந்த ரெண்டாக பிளந்ததே வந்து அண்ணாமலையை வச்சு ஒரு ஆப்ரேட் பண்ணி தான் உடைக்கிறாங்க. ம். இந்த அதாவது 2021 எலெக்ஷன் ரிசல்ட்டு இவர்களுக்கு அதிர்ச்சியை கொடுக்குது. ம். ஏன்னா 96ல் இருந்த மாதிரி ஒரு எழுச்சி இருந்தது. ஓகே. ஸ்டாலின் வராரு, விடியல் தர போகிறாரு, ஆச்சா பூச்சா, இவர் ஒன்றுமே இல்லை, 10 வருஷம் ஜெயலலிதா இல்லை, எல்லாம் அடிமை கிடிமை, நீட்டு கீட்டு, ஆச்சா நாங்களாம் இருந்தால் அப்படி பண்ணியிருப்போம், நீட்டு பார் கையெழுத்து போட்டு இப்படிலாம் இருந்தது. ம். அப்போ ஜனங்களுக்கு எடப்பாடியை பார்த்தாலே ஒரு ஒன்றும் இல்லை, ஒன்றுக்கும் உதவாத ஒரு லீடர்ன்ற மாதிரி இருந்தது. ம். அந்த ஒரு இதில் நாங்களாம் கூட என்ன யோசிச்சோன்னா ஒரு 20-25 சீட்டு. ஓகே.
210 சீட்டு வரைக்கும் திமுக டிஎம்கே அடிச்சிரும் அப்படின்னு. ஆனால் என்ன ஆச்சரியம்னா கொங்குல இவங்க காலே வைக்க முடியல. ஆமாம். சேலம் வடக்கில் மட்டும் ராஜேந்திரன் ஜெயிச்சார். பெரிய தர்மபுரி அவுட்டு, சேலம் அவுட்டு, மேற்கு மாவட்டங்கள் முழுசுமே அவுட்டு. தென் மாவட்டங்களில் இந்த 10.5% அவங்க பேக் ஃபயர் ஆச்சு. இன்னொன்று ஓபிஎஸ் ஒத்துழைக்கல. இது டிடிவியை வந்து இவர் தப்பு கணக்கு போட்டார், கூட்டணிக்குள்ளே சேர்க்கல. அமித்ஷா சொன்னார், சேர்க்கல. அதில் ஒரு 20 தொகுதி போச்சு. பார்த்தீங்கன்னா 39%. அதாவது 2019 20 சில்லற, 2021 39%. அவங்க 51 கிட்ட இருந்தாங்க, 45 கீழே இறங்கிட்டாங்க. 6% கீழே இறங்கிடுச்சு. சீட்டு பார்த்தீங்கன்னா 75 சீட்டு இவங்க வந்துடுறாங்க. அப்போ பெருவெற்றி கிடையாது. ஸ்டாலின்ற அந்த கரிஸ்மாலாம் வேலை செய்யலை. ஒரு எதிர்ப்பு ஓட்டு கூட்டணி புதுசாக சேர்ந்தாங்கல்ல, அந்த கூட்டணி பலம் இவர்களுக்கு வாக்குகளை வாங்கி கொடுத்துருக்குன்னு இதை வந்து டிஎம்கே தலைமை அந்த ஸ்ட்ராட்டஜி டீம் புரிஞ்சுக்கிச்சு. அப்போ அவங்க 2 விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. ஒன்று, இங்கே ஏடிஎம்கே இதெல்லாம் வச்சு லோக்கல் பாலிடிக்ஸ் பேசி நம்ம ஜெயிக்க முடியாது. 2, ஸ்ப்ளிட் பண்ணணும். என்டிஏவை உடைச்சாதான் நம்மளுடைய வெற்றி தொடரும்னு. அதுக்கு பிஜேபியை எதிரியாக காட்டி ஒரு இது லோக்கல் வெளில வர வைக்கிறாங்கன்னு சொல்றீங்க. அண்ணாமலையை வெளியே வர வைக்கிறாங்க. அண்ணாமலை வம்பிழுக்கிறாரு, ஜெயலலிதா பற்றி பேசுகிறாரு, அண்ணாவை பற்றி பேசுகிறாரு, இவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் போய் ஒரு கட்டத்தில் உடையுது. உடஞ்சா பிறகு நீங்கள் 2024 தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் கவனிச்சுட்டுனா தெரியும், திடீர்னு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாம் பிஜேபி தான் செகண்ட் பிளேஸு, 6 பார்லிமெண்ட் சீட்டு ஜெயிப்பாங்க, எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் ஒரு பெருசாக போட்டு அப்படியே பொங்குனாங்க. எங்களாம் இப்போ சிரிப்பு. 18% ஓட்டு வரும்னு போட்டாங்க. 18 இல்லை, 21, 24 இப்படிலாம் போட்டாங்க. அது என்னென்னா ஒரு உளவியல் தாக்கத்தை உருவாக்குறதுக்கான ஏற்பாடு. ஏன்னா அவங்க நோக்கமே இங்கே பிஜேபி எவ்வளோ ஒரு சின்ன கோடு பக்கத்தில் பெரிய கோடு போட்டால் அந்த கோடு சின்ன கோடு ஆக்குற மாதிரி தூக்கி விட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது. அந்த போட்டவங்க அவ்வளோ தூரம் போட்டவங்க எலெக்ஷன் நெருக்கத்தில் அப்படியே விட்டுட்டு ஏடிஎம்கே கூட்டணி, இது டிஎம்கே கூட்டணி 39 ஜெயிக்கணும்னு அப்படியே போட்டாங்க. இது எதுக்குன்னா மக்கள்கிட்ட ஏடிஎம்கே கிடையாது, பிஜேபி தான், அண்ணாமலை தான் பெரிய லீடர்னு ஒரு தாக்கத்தை உருவாக்குறது. அந்த தாக்கம் தான், அது வளர்ச்சி கிடையாது, வீக்கம். 11%. பாமகவை கொண்டு வந்தது பின்னாடியே ஒரு பெரிய ஒர்க்லாம் நடந்தது. பாமக அதில் அன்புமணி ராமதாஸ்க்கே மோதல் அங்கே தான் ஆரம்பிக்குது. அதனால அது ஒரு இது. இதெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் நீங்கள் ஏடிஎம்கே இல்லை சார், அவர் அண்ணாமலை திமுகவை தான் கடுமையாக எதிர்த்தாரு. திமுகவை தான் அவ்வளவு செந்தில் பாலாஜி எப்படி பேசினாரு, அந்த பிரச்சனை எல்லாமே நம்ம பார்த்தோம். சார் செந்தில் பாலாஜி சிறையிலேயே கூட்டிட்டு போற அளவுக்கு திமுகவோடைய இருந்தது. நீங்கள் அதான் அதோட நீட்சி, நீங்க சொன்ன பதிலோட நீட்சி கேள்விதான். நீங்கள் குழந்தை சார். அண்ணாமலை செந்தில் பாலாஜி எதிர்த்தார், உண்மைதான். அவர் ஆரம்பத்தில் ரொம்ப வரும்போது போராளியாக தான் வந்தார். அதுக்கப்புறம் அவர் வந்து மாறிட்டாரு. அவர் கொடுத்த அசைன்மெண்ட் அவர் இல்ல சார், என்னோட கேள்வி அதெல்லாம் உள்ளுக்குள்ள நடக்கிறது. நான் என்ன கேக்குறேன், இன்னொன்னு சொல்லிடுறேன், நடக்கிற ஒரே ஒரு கேள்வி. இன்னொன்னு நீங்க வந்ததுல தான் நான் வர்றேன். இன்னொன்னு சொல்லிடுறேன். இந்த அண்ணாமலை பண்ண பில்டப்பை இப்போ நீங்கள் எப்படி நம்புனீங்களோ அதே மாதிரி டெல்லி மேலே நான் நம்பல, வாக்காளர்கள் நம்பிட்டாங்கன்னு தான் சொல்ல வரேன். அதுதான் நீங்களும் அதில் ஒன்று தானே. இது டெல்லி மேலிட என்ன பண்ணிச்சு, நம்பிடுச்சு. ஆப்கி பார் 400 பார்னு அண்ணாமலை ஏதோ பண்ண போறாருன்னு விட்டுட்டாங்க. ஆனால் வாங்கின அடி இருக்குல்ல, அதுக்கப்புறம் தான் 0ன்னு தெரிஞ்சு அவங்க மெஜாரிட்டி வர சிக்கலாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. பண்ணும்போது தான் இது எல்லாமே பின்னாடி இருக்கிறது எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. கரெக்ட். கண்டுபிடிச்ச அப்புறம் அவங்களுடைய மொதல் நோக்கமே என்ன தெரியுமா இருக்குது, என்டிஏவே ஃபார்ம் பண்ணணும் தமிழ்நாட்டில், இல்லாட்டி நமக்கும் வாழ்க்கை இல்லாதுன்னு. எடப்பாடி எப்படி போயிட்டாருன்னா, ஒன்ஸ் வந்துட்டோம், இனி பிஜேபி வேணாம், தாவேகாவை ட்ரை பண்ணுவோன்னு தாவேகாவோட ட்ரை பண்ணுறாரு. இதுதான் அதுக்கப்புறம் நடந்த ஒரு வருஷமா நடந்த விஷயம். அதுக்கப்புறம் நடந்த விஷயம் அதெல்லாம் ஓகே. என்னோட கேள்வி என்னன்னா, அண்ணாமலை வந்து நீங்க சொல்ற மாதிரி அவர் திமுக பிரிச்சு விட்டது அதெல்லாம் திரைமறையில் நடக்கிறது. ஆனால் ஆன் கிரவுண்ட்ல நடந்தது திமுகவை எதிர்க்கிறாரு, திமுக பாஜகவை எதிர்க்கிறாங்க. இவங்க 2 பேத்துக்குள்ள போட்டியில எந்த ஊர்லங்க இருந்தீங்க நீங்க? நல்லா ஒன்று புரிஞ்சுங்க. 2023 இருந்து அண்ணாமலை நான் தான் பிரதான எதிர்கட்சி, ஏடிஎம்கே ஒன்றும் இல்லை, இருங்க அப்படிதான். என்னோட கேள்வியும் அதே தான், சொல்றதுதான். பிரதான எதிர்கட்சின்னு சொல்லி கிளைம் பண்ணாரு இல்ல. ஆனா மக்கள் அந்த இடத்த அதிமுக வாக்கு சதவீதத்தை குறைச்சு அதிமுக டெபாசிட் போற அளவுக்கான ஒரு இடத்துக்கு தள்ளினாங்கல்ல சார். அப்போ அந்த ஓட்டிங் பேட்டர்ன் அதிமுக வாக்கு எப்படி நம்ம பேச முடியும் கேக்குறேன். அதிமுக வாக்கு சதவீதம் குறையலங்க, 21% 2021. 2024 22%, 1% கூடி தான் இருந்தது. சார் 2021 33% வாங்கியிருந்தாங்க. எது அதிமுக? அது மட்டும் எடுத்து பாருங்க. அதிமுக தான் 21%, 33% இல்ல, அந்த அலைன்ஸோட சேர்ந்து சார் 1% தானே டிஃபரன்ஸ் இருந்துச்சு அவங்க 2 பேருக்கும். 26% டிஎம்கே, 21% ஏடிஎம்கே, 39% தான் டோட்டலில். எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா தெரியும். 1% எக்ஸ்ட்ரா ஏடிஎம்கே.
அவங்க 26லேருந்து குறைஞ்சிட்டாங்க. ம். டிஎம்கே பர்சனலாக 2021லேருந்து இது வரைக்கும். ம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு இந்த மாதிரி அந்த பிரச்சாரம் இந்த மாதிரி பலன்லாம் இருக்குல்ல, ஏடிஎம்கே எம்பி சீட்டில் ஓகே. பெருசாக கவனம் செலுத்தலை. அவர்கள் அந்த நேரத்தில் முடிவு பண்ணது, நம்ம எம்எல்ஏ இது பார்த்துக்கலாம், ம். எம்பி இதில் ஏனோ தானோன்னு பண்ணாங்க. ம். நானே அந்த டைமில் பேசியிருப்பேன். 6 தொகுதியாவது ஜெயிக்கலாம். ம். எதிர்க்கட்சிகள் நிற்கிறத குறி வச்சு இறங்கினா, அதாவது ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன், கிருஷ்ணகிரியில் கேபி முனுசாமி நின்னார்னா ஜெயிச்சிருவார். ம். அங்கே வேட்பாளர் ஒரு டம்மி காங்கிரஸ். ஆனால் கேபி முனுசாமி நிற்க மாட்டேங்கிறார். அவர் பையனை நிற்க வைக்கணும் பண்ணுறாரு. அப்புறம் பார்த்தா திடீர்னு அதுலேருந்து வாபஸ் வாங்குறாரு. ராமநாதபுரத்தில் இவர் கேட்குறாரு, அன்வர் ராஜா. அவர் கேட்டது எனக்கு செலவு பண்ணுங்க, நான் நிற்கிறேன்னு. அன்வர் ராஜா நின்று இருந்தால் முடிவு வேறு மாதிரி வந்திருக்கும். ம். இந்த மாதிரி கள்ளக்குறிச்சி இன்னும் இறங்கி பண்ணியிருந்தா கள்ளக்குறிச்சி ஜெயிச்சிருக்கலாம். ம். பல தொகுதிகள் கோயம்புத்தூர் இது கரூர்லாம் அவங்க ஈஸியாக ஜெயிக்கலாம். ம். வேணும்னு எனக்கு என்னென்னு திருச்சியில் கரிகாலன் தம்பி இறங்கி பக்காவாக பண்ணியிருந்தா தீப்பெட்டி சின்னத்தில் நிற்கிற இவரை ஈஸியாக அடிக்கலாம். ம். இவங்க என்னன்னா அந்த அதெல்லாம் பெருசாக ஆர்வம் காட்டல. அப்படியே எனக்கு திண்டுக்கல்லை குத்திக்கு எஸ்டிபிஐ கையில் கொடுக்குறாங்க. ம். திண்டுக்கல் ஒர்க் பண்ணால் ஜெயிச்சிடலாம், எஸ்டிபிஐ கையில் கொடுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் நான் அப்போ பேசினேன், 6 தொகுதி குறிப்பிட்டு பேசினேன். ஆனாலும் இவர்கள் ஒர்க் பண்ணலன்னு வச்சிங்களேன், நீங்கள் அந்த இதெல்லாம் பின்னாடி இழுத்துட்டு போவாதீங்க. பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு வீக்கம் அது பிஜேபிக்கு. ம். இப்போ பாருங்க 27 தொகுதியில் நீங்கள் பிஜேபிக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஒர்க் பண்ண ஆளே இல்லை. இதுதான் யதார்த்தம். அண்ணாமலை சொல்கிற பிம்பம் எல்லாமே வீக்கம். ஓகே. வளர்ச்சி வேற, வீக்கம் வேற. ம். ஒரு நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க, பைசப்ஸ் அடிக்கிறீங்க, அதனால் வளர்ச்சி. ம். இவ்வளோ பெரிய கட்டி வந்துச்சுன்னா அது வீக்கம். அது ம். அதை ஆப்ரேஷன் பண்ணி ஏதாவது பண்ணி தான் ஆகணும். ம். அதனால் அண்ணாமலை கொண்டு வந்ததும் டிஎம்கே ஹெல்ப் பண்ணி கொண்டு வந்த அந்த வளர்ச்சி தான் 11% காமிச்சது. ம். அதுக்கு அவர்களுக்கு பலன் கிடைச்சது, ஸ்ப்ளிட் ஆனது. அதுக்கு பிறகு நீங்கள் அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா 13 தொகுதிகள் ஜெயிச்சிருக்காங்க. ம். என்டிஏ கூட்டி பார்த்தீங்கன்னா 2024 13 தொகுதிகள் திமுக கூட்டணி தோற்று போயிருக்கிறது. ம். அதனால அதுக்கப்புறம் தான் இவர் அமித்ஷாலாம் புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்தது. அதுக்கப்புறம் அவங்க ஒன்று சேர்ந்தா பிறகு அது சேர்ந்ததுனால ஒரு பெரிய நரேட்டிவ் செட் பண்ணாங்க. ஓகே. என்டி அலைன்ஸ்னு இவர் அமித்ஷா. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.